எம்மாடியோ ஒரு செம்மட்டுக்கு காய்கறியை வாங்கி குமிச்சிருக்க இந்த கிழவி. இது என்ன கல்யாண வீடா? இவ்வளோ காய்கறியை வாங்கி கொண்டு வந்து குமிச்சிருக்காவ. இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட அந்த கூட்டவை இந்த கூட்டவைன்னு சொல்லி நம்மளை பாடா படுத்தோம்னு நினைக்கேன். இவ்வளோ காய்கறி இருக்கு, இதுல எந்த காயை வச்சு என்ன கூட்ட வைக்கன்னு தெரியல. சரி, மாமியார்ட்ட போய் கேட்போம். எத்தே, என்ன மருமலை, என்ன வேணும்? எத்தே, இன்னைக்கு என்ன கூட்டு என்ன குழம்பு வைக்கன்னு தெரியல, என்ன வைக்கலன்னு சொல்லுங்க. மருமலை, ரசத்தையும் வச்சு உருளைக்கிழங்க பொடி பொடியா நறுக்கி பொரிச்சு வச்சிரு. என்ன அவ்வளோதானா அத்தே? ஆமா மருமலை, ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு ஒரு கூட்டு வச்சா காரணம். எத்தே, இதுக்காண்டியா ஒரு செம்மடு காய்கறியை வாங்கி போட்டு குமிச்சு வச்சிருக்கிறிய? மருமலை, அந்த காய்கறி எல்லாம் நீ தொட்டு கூட பாத்துறாத. அந்த காய்கறி எல்லாம் நமக்காண்டி வாங்கல. நமக்காண்டி வாங்கலன்னா எதுக்கத்தே நம்ம வீட்டில் வச்சிருக்கிறீங்க? யாருக்காண்டி வாங்குனீங்க? மதியானம் என் மூவா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, வந்துட்டு போறவள விரண்டியோடி அனுப்பக்கூடாதுல்ல. அதனாலதான் சரி கொஞ்சம் போல காய்கறி வாங்கி வச்சிருக்கேன், கொடுத்து விடலாம். ஏன் அத்தை, நீங்க வாங்கி வச்சிருக்கிறது கொஞ்சம் காய்கறியா? உங்களுக்கு இது ஓவரா தெரியல? ஒரு மார்க்கெட்டையே விலை பேசி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு கொஞ்சம் காய்கறின்னு சொல்றிய? பிள்ளைக்கு செய்யறதெல்லாம் இப்படி இருந்து கண்ணு வைக்காத. ஏன் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா உனக்கு வாங்கி தர மாட்டாங்களாகும்? எத்தே, நம்ம வீட்டு பிள்ளைக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அடுத்த வீட்டு பிள்ளைக்கெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்குறிய. ஏடி, ஏன் மூவா உனக்கு அடுத்த வீட்டு பிள்ளையா போயிட்டாலோ? ஆமாத்தே, இந்த வீட்டில் இருந்தது வரைக்கும் தான் அவிய இந்த வீட்டு பிள்ளை. எப்போ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாவளோ அவிய அடுத்த வீட்டு பிள்ளை தான். நியாயப்படி பார்த்தா நான் தான் இந்த வீட்டு பிள்ளை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் நீங்கள் இப்படியெல்லாம் வாங்கி தரணும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்கள் மூளுக்கே இருந்து செஞ்சுக்கிட்டே இருங்க எல்லாத்தையும். கல்யாணம் ஆகி போனாலும் அவ இந்த வீட்டு பிள்ளை தான். அவளுக்கு செய்த நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை உன்னாலலாம் தடுக்க முடியாது. என் மொபைல் கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டது கிடையாது. இவ வந்து கேட்க கேள்வி. நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். ஏன்னா என் புருஷன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு தானே நீங்கள் அவியலுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பணத்தில் என்ன செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் புருஷனோட பணத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் கேட்க தான் செய்வேன். கேளு, நல்லா கேளு மருமலை. ஆனால் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவி. நான் சொல்லதை தான் நீங்க எல்லாம் கேட்கணும். எனக்கு அப்புறம் தான் நீ அதை முதல்ல தெரிஞ்சுக்க. என்ன 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 சத்தம் இங்க? மாமியாருக்கும் மருமகளுக்கும் இன்னைக்கு என்ன சண்டை போயிட்டு இருக்கு? உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சியை கொடுக்காண்டி ஒரு மார்க்கெட்டையே விலை முடிச்சு கிச்சனில் வச்சிருக்காவ. அதை நான் கேட்க கூடாதான். என்ன சின்ன பொண்ணு, அதான் தங்கச்சி குடுக்கைக்கு வச்சிருக்காவன்னு நீயே சொல்லுக்கா. புறவையா நீ போய் அதை கேட்க? உனக்கு வேண்டாம் வேற வாங்கிக்க வேண்டியதானே? அட கூறுகட்ட குக்கரு மனுஷா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வரக்கூடிய பணத்துல உங்க அம்மா ஒரு சம்படு காய்கறியை வாங்கி உங்க தங்கச்சி ரூபா கொடுத்து விடலான்னு வச்சிருக்காவ. அதை நான் கேட்டதுக்கு தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காவ. இப்படியே போயிட்டு இருந்துன்னா நீங்க சம்பாதிக்கூடிய பணத்தை அவ்வளோத்தையும் உங்க தங்கச்சிக்கே இப்படி வாங்கி வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு பைசா உங்களுக்கு தர மாட்டாங்க, பாத்துடுங்க. மரியாதையா இந்த மாசத்துல இருந்து சம்பளத்தை ஃபுல்லா என் கையில தந்திருக்கணும். இனிமே சம்பளத்தை உங்க அம்மா கையில கொடுக்கவே கூடாது, பாத்துக்கணும். அதையும் மீறி சம்பள பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்திருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், பாத்துக்கணும். அதுக்கப்புறம் நீரை உங்க அம்மையும் தான் இருந்து தனியா பொங்கி சாப்பிடணும், பாத்துக்கணும். யாரு பணத்தை யாருக்கு எடுத்து கொடுக்குது? சரிதான் போடி. இவ போயிட்டா எங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ண தெரியாது. நாங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத மக்களே. இவ போனா இவ்வளவு விட நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன். போதம்மா போதும். நீங்க பொண்ணு பார்த்து கட்டி வச்சது வரைக்கும் போதும். இனிமெல்லாம் நீங்க ஒன்னும் பொண்ணு பார்க்கட்டான். நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க.